வணக்கம் மக்களே. கூட்டணிக்கு கையேந்தும் அதிமுக 2026 தேர்தலில் 3ஆம் இடம்தான் கிடைக்கும். ஒரே போடாக போட்ட ஓபிஎஸ். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கூட்டணி கட்சிகள் அதிமுகவை நோக்கி வந்த நிலை மாறி கூட்டணிக்காக கையேந்திய வேண்டிய நிலை தற்போது அதிமுகவிற்கு ஏற்பட்டு இருக்கிறது எனவும், இந்த நிலைமை நீடித்தால் வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தலில் தோல்வியை சந்திப்பது மட்டுமல்லாமல் 3வது இடத்திற்கு தள்ளக்கூடிய நிலைமை கழகத்திற்கு உருவாகும் என முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக தனது 54வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற இந்த தருணத்தில் கழகம் கடந்து வந்த பாதையும் தற்போதுள்ள நிலைமையையும் நினைத்து பார்த்தால் நெஞ்சம் கலங்குகிறது, கண்களில் கண்ணீர் வடிகிறது. கணக்கு போட்டு பிறக்கின்ற கட்சிகளுக்கு மத்தியில் கணக்கு கேட்டு இயக்கமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றுவிக்கப்பட்ட போது ஒரு கூத்தாடியும் அவர் பின்னால் சில 100 விசிலடிச்சாங்குஞ்சுகளும் என்று ஏளனம் பேசப்பட்டது. இந்த ஏளன பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கழகம் பிறந்த சில மாதங்களிலே நடைபெற்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மகத்தான வெற்றியை பெற்று தந்தவர்தான் நம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்னே சொல்லலாம். தமிழ்நாட்டு தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காக, ஏழை மக்களை ஏற்றி விடுவதற்காக, நீதியை காப்பதற்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சியை மலரச் செய்வதற்காக பேரறிஞர் அண்ணா அவர்களின் இதயக்கனி புரட்சி தலைவர் நடிகர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட மாபெரும் மக்கள் இயக்கமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 1977ஆம் ஆண்டு மனிதாபிமானம் மிக்க ஒரு மாமனிதர், மனித புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் தலைமையில் ஆட்சி அமைத்தது. மாண்புமிகு புரட்சி தலைவர் நடிகர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கழகத்தை வழிநடத்தி சென்றபோது கூட்டணி கட்சிகள் கழகத்தை நோக்கி வந்த நிலை மாறி கூட்டணிக்காக கையேந்த வேண்டிய நிலை தற்போது கழகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலைமைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தள்ளப்பட்டதற்கு காரணம் கழகம் பல அணிகளாக பிளவுபட்டு இருப்பதுதான். இந்த நிலைமை நீடித்தால் வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தலில் தோல்வியை சந்திப்பது மட்டுமல்லாமல் 3வது இடத்திற்கு தள்ளக்கூடிய நிலைமை கழகத்திற்கு உருவாகும். இப்பொழுது வெற்றி பெறவில்லை என்றால் எப்பொழுதும் வெற்றி இல்லை என்பதுதான் யதார்த்தம். வெற்றி கனி என்பது எட்டா கனியாகிவிட்டது. வாழ்வா சாவா என்ற நிலைக்கு கழகம் தற்போது தள்ளப்பட்டு இருக்கிறது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை மனதில் நிலைநிறுத்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டி காக்கப்பட்ட மாபெரும் மக்கள் இயக்கமாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வருகின்ற 2026ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் வெற்றி பெறும் வகையில் பிரிந்து கிடைக்கும் அனைத்து அணிகளும் ஒன்றிணைந்து செயல்பட நாம் அனைவரும் இந்த நாளில் உறுதியேற்போம் என்று கூறியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும். தேங்க்யூ.